வெல்கம் டு புறா நண்பன். நம்ம கூண்டு வேலை வந்து முக்கால்வாசி முடிஞ்சிட்டு டோர்லாம் வச்சு தரமாக அடித்தாச்சு. ஒயர் கனெக்ஷன் வரைக்கும் கொடுத்துட்டேன். லைட்டு இன்னும் மாட்டில். கீழே வந்து ஒரு அடிக்கு செங்கல் வச்சு கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 அடி டோரு, 1.5 அடி வலை. மேலே வந்து சீட்டு போட்டாச்சு. சீட்டு வந்து ஒரு சீட்டு 600 பக்கம் வந்துச்சு. 2 சீட்டு 1200. அது பேசி 1000 வாங்கியாச்சு. சைடில் நல்லா லென்த்தாகவே இருக்குது பாருங்க. சீட்டு சரியான லென்த்து. சீட்டு பக்காவாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே டோருக்கு வந்து நாதாங்கி செட் பண்ணி அடிச்சிருக்கேன். 1 கீழே 1 2 நாதாங்கி. மேலே பச்சை வலையில் வந்து ட்ராப் டோர் வந்துடும். ட்ராப் டோர் வருங்க. இது போதும், ட்ராப் டோரும் வந்துடும். அப்புறம் வந்து புறாவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். சைடில் வந்து சீட்டு செம்ம லென்த்தாக இருக்குது, ரொம்பவே லென்த்தாக இருக்குது. இப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், மேலேயும் அகலமாக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. வாங்க கூண்டுள்ள போய்ட்டு பார்க்கலாம். கூண்டுள்ள வந்தாச்சு. கூண்டுள்ள வந்து 4 புறா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டா. இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் அடல்ட்டு பேர். அதுவும் ஜோடி. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளாவது. 2 நாளில் எக்கு வச்சிருச்சு. ஒரு எக்கு வச்சுட்டு பாருங்க, பின்னாடி இருக்குது. ஒரு எக்கு வச்சுட்டு அதோட மேலே கீழே நிற்கிது. கூண்டு வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. ஓடு வச்சு ஃபுல்லாக அடிக்காச்சு. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓடு வந்து ஃபுல்லாக அடிக்காச்சு. ஃபுல்லாக வருங்க, ஃபுல்லாக அடிக்காச்சு ஓடு. கீழே ஃபுட்டு தண்ணிலாம் வச்சுட்டேன். மற்றபடி உள்ளே பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு கட்டி தரமாக இருக்குது. உள்ளேலாம் மேலே எதுவும் கேப்பெலாம் எதுவுமே இல்லை, சுத்தமாக கேப்பே இல்லை. சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு எக்கு வச்சுருக்கு. கலர்லாம் நல்லாவே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்தால் 2 நாள்லேயே எக்கு வச்சிருச்சு. அது வந்து குச்சை எடுக்காமல் தான் எக்கு வச்சுருந்துச்சு. நான் போயிட்டு நேற்று வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அது குச்சை எடுக்காமல் எக்கு வச்சுருக்கு. ரெக்கார்டில் இருக்கிறதுனால குச்சை எடுக்காமல் எக்கு வச்சுருந்துச்சு. அப்புறம் நானாக குச்சை அடுக்கி மண் கொட்டி குச்சை அடிக்க வச்சுருக்கேன். மேலே தான் நிற்கிது. 2 எக்கு வச்ச பிறகு தான் அடைப்படுக்கும். கீழே தரையை பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்குல்ல, செங்கல் ஃபுல்லாக செங்கலில் வச்சு அடுக்கி மேலே மண்ணை கொட்டி விட்டேன். எதுக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெருச்சல் இதில் நம்ம கூண்டில் இருக்கும். அதனால் பெருச்சல் சுத்தமாக வராத அளவுக்கு ஃபுல்லாக செங்கல் தான். செங்கலில் வச்சு அடக்கி மண்ணை கொட்டி விட்டாச்சு. அப்புறம் அந்த பட்டா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சி காட்டுறேன். இது ஆனா பெண்ணா, மேலா ஃபீமேலான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். டவுட்டாகவே இருக்குது. கொஞ்சம் பட்டாவாக தான் இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இது ஆனா பெண்ணான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆனா பெண்ணான்னு மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கூண்டு உள்ளேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். ட்ராப் டோரு எல்லாம் கொஞ்சம் கிட்டைக்கு வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் பிளாக்காக இருக்குது டோரு. இந்த பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்டு புறாவும் பிடிச்சிட்டு வந்து விட்டாச்சு. அந்த பெண்ணு ஒரு பட்டா மட்டும் ஆனா பெண்ணான்னு மட்டும் சொல்லிவிடுங்க. அடுத்து இதோட எக்கு வந்து முட்டை பொரிச்சோடனே உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். அவ்வளோதான் வீடியோ. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.